அத்தா போலாம். நியூஸ் சரியா இருக்கா? ஹலோ முக்தார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் பேசுறேங்க, இப்ப ஷூட்டிங் அப்புறம் பேசுறேன். ஒருத்தருடைய பேருக்கு பின்னாடி டிகிரி போடலாங்க. ஜாதி பேர் போட்டா ஜாதி என்பது மலம் மாறிதாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆமாங்க, சாதிக்கு பேரை ஒருத்தன் பேரை போட்டா அது மலத்துக்கு சமம். சாதி என்பது மலத்துக்கு சமங்க. நீங்க வைங்க, நான் அப்புறம் பேசுறேன் உங்களுக்கு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன தமிழக வெற்றி கழகம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டோம்? இப்போ நீங்க யாரு? என்ன கேட்டா? இப்ப என்ன சொல்லி தொலைட்டோம் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாதான் கேக்குறேன். தெரியாதுன்னா திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன். போதுமா? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது உனக்கு தெரியாதா? எங்க தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய கொடின்னு எங்களுடைய மஃப்ளரா? எங்களுடைய தான். எங்க சொட்டு என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு. என்ன ஷார்ப்பு கோச்சியாரா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? அந்த கட்சியோட கொடி தானே இது. எதையா யாரையா சொன்னா? எவையா சொன்னா? என் கொடியை வச்சுக்கிட்டு அவன் கொடி இவன் கொடின்னுகிட்டு இருக்க. பேர் கூட தெரியாம, அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நான் கலாய்ச்சிருக்கீங்க. சொன்னீங்களா இல்லையா? கலர் அப்படி தலைவரே. அவன் சென்டர்ல தெரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு அந்த மாதிரி மயிரும் தெரிய மாட்டேங்குது. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. என் கொடிங்கிறது உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு பச்சை கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு. அது அங்கவஸ்திரம். யாவும் அங்கவஸ்திரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம். அங்கவஸ்திரம் அது கோமணமா? அடிச்சு பல்லக்கெல்லாம் காட்டிடுவேன். போடா, காட்டு பண்ணிக்கு கம்பளி போட்ட மாதிரி இருந்துகிட்டு பரிவட்டத்தை துப்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய துண்டும் உங்க துண்டும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா? அப்படி இருக்காது. நடுவுல அவருக்கு வேற மாதிரி வச்சிருப்பாரு. என்னதான் போட்டிருந்தாருன்னா நான் கேஸ் போட்டிருப்பேன். நடுவுல அவருக்கு வேற ஒரு இது வச்சிருப்பாரு. அப்ப நீங்க கீழே ஏதாவது வைங்க, கீழே ஏதாவது வைங்க. எதுவுமே வைக்காம மட்டையா வச்சிருக்கீங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பேருக்கு பக்கத்துல சாதி வச்சாங்கன்னா அது மலத்துக்கு சமம். சாதி என்பது மலத்துக்கு சமம். அந்த மலத்தை பேரு பக்கத்துல வைக்க கூடாது. என்ன சொல்றதுக்கு நீ யாரியா? நான் என் ஜாதியை சொல்ல. நான் ஜாதிக்கு தான் தலைவர். தமிழ்நாடு நாயுடு பேரவைக்கு தலைவர். புரிஞ்சுக்கோ. சும்மா நான் என் ஜாதி இல்லாம நான் இல்ல. கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்? கொள்கை என்ன? கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் என்ன சொல்லு, நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு, கொள்கை என்ன சொல்லுப்பா. எவனாவது வேற ஆளு எங்க ஆளுல கல்யாணம் பண்ணானா அவன கொள்கை. அதுதான் எங்களோட ஒரே கொள்கை. கம்நாட்டி பசங்க அவங்க அப்பா அம்மா நடுத்துல நிக்கிறாங்க, அழுதுகிட்டு. சாதி வெறி பிடிச்சி அவன் அடிச்சு கொண்டிருக்காங்க. ஆணவ கொலை பண்ணிக்கிறாங்க. ஆணவ படுகொலைங்கிறது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆணவ படுகொலை இல்ல, படுகொலை தான். தெரியுது, நீ மூடு. ஆணவ படுகொலை 100க்கு 100 தவறு தான். அதுல யாரும் அதுல இது பண்ண சாதி வெறி பிடிச்ச நாயங்க பண்ணிருப்பாங்க. பண்ணிருப்பான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நீங்க சாதி தலைவர் தானே, இதெல்லாம் கண்டிக்கலாம்ல? நீங்க என் ஜாதிக்காரன் ஏதாவது பண்ணியிருந்தான்னா நான் கண்டிக்கலாம். எது ஒன்னாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்வான். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். உங்க ஜாதிக்காரன் பண்ணல, என் ஜாதிக்காரன் பண்ணல, இந்த ஜாதிக்காரன் பண்ணல. இந்த சாதி வெறி பிடிச்ச நாயங்க பண்ண வேலை இது. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவுல என்னடா வீண் பேச்சு. நான் இனிமே சொல்லிட்டு கேட்கிறேன். இனிமே சாதி பேர் யாராவது பக்கத்துல போட்டாங்கன்னா நானே வந்து அவ்வளவுதான் அசிங்கமா கேட்டு பச்சை பச்சையா கேட்டுருவேன். பேரு பக்கத்துல சாதி போடக்கூடாது. அவனும் வெளியில ஒருத்தர் மதிக்கணும். நீ வெளியில போகணுமா போக வேண்டாமா? அதை முடிவு பண்ணு. தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன். நானு சாதி வன்கொடுமை பண்ணவன் சாதி என்ற மரத்தை தூக்கி பிடிச்சிட்டு பண்ணான்னு சொல்றேன். அத்தா ரைட்டா? ரைட்டு தான். நீங்க அப்புறம் ஆமா, சாதி என்ற மலம் வேணாம். அதை தூக்கி போட்டுட்டு காமாட்சி பேர் வச்சு. ஆனா போங்கயா, நீங்களும் உங்க எதுவும் வச்சுக்கோ பத்திரமா. ஆமா, கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். பேசும்போது வாயா போயா. என் வயசுக்கு அது வந்துருது கண்ணு. அப்ப வாயா போயாங்கிறது தவறான வார்த்தை எனக்கு தெரியல. தான் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான். அப்ப நானும் பேசிட்டுமா? கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. என்ன என்னால முடியலலே. எதுக்கு? ஹூ ஆர் யூ?
மயிறு ஏன் இல்ல நான் அன்னைக்கு இப்போ சொன்னதை வந்து ஹவாரின்னு சொன்னதுக்கு நீ கூவாரின்னு சொன்னது மாத்திரம் வாய் தவறி வாய் தவறி வரும் உனக்கு வாயில. வேணாம் உன் கை கொடுக்க வேணாம். அந்த ஏர்போர்ட் மூர்த்தி உண்மையா மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க கூடவே பழகி இருந்தீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என்னத்தை என் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க? இல்ல அதாவது யார் யாருக்கு முதல கண்ணீர் வடிக்கிறது? அவரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புவேன். இன்னைக்கு அவருக்கு முதல கண்ணீர் வடிக்கிறேன். காது குத்திட்டாங்கப்பா. இங்க பாருப்பா. அது இன்டர்வியூ தலைவர். இன்டர்வியூ பொறுக்கி புறமுக மாதிரி இருக்கிற, எச்ச பொறுக்கி மாதிரி இருக்கிற, எச்சல மாதிரி இருக்கிற, நீ மலோனி அப்படிதான் சொன்னேன். உன்னை பெத்தவங்க சரியா பெத்தவங்க அப்படி பேசியான் இப்படிலாம் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். நான் அவரை நெஞ்சில் வச்சுருக்கேன் தெரியுமா? அதாவது நெஞ்சில் நீ யார் யாரெல்லாம் வச்சிருப்ப அதுல அவரையும் வச்சிருப்ப. சாம்பார் அப்ப எனக்கு அவரை வந்து தாக்குறதுக்கு 4 பேர் வந்து தாக்குனாங்க, அசிங்கமா திட்டி தாக்குனாங்க. யார் 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 எந்த கட்சிக்காரங்க? கட்சியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா திரும்ப பேரை சொல்லி தான் அவனுக்கு திரும்ப வாழ்க வாழ்க. அவர் அப்படி சொல்ல மாட்டார். திரும்ப அப்படிலாம் பண்ண சொல்ல மாட்டார். எனக்கு தெரியும் திரும்ப அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றால என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் அதுவே தற்காப்புக்கு கத்தி எடுத்தாருன்றீங்களா? கத்தினே எவ்வளவு பெரிய கத்தி எடுத்தாரு? கத்தி தானே, சின்னதா இருந்தா பெருசா இருந்தானே வச்சுக்கலாம், அனுமதி இருக்கு. 3 இன்ச்சு வரையும் ஒரு பாதுகாப்புக்கு கத்தி வச்சுக்கலாம். யார் சொன்னது? அரசாங்கம் ஜீவோ. எங்க சொன்னாங்க ஜீவோ காமிங்க? நான் நீ இன்ட்ரி வருவேன், அதனால நான் அதை எடுத்து வச்சு காட்டணும் உனக்கு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மாட்டீங்க. நீ பெரம்பலூர்ல எல்லாம் பார்க்கலையா? அவர் கூட்டத்தை நடத்த விடாம எவ்வளவு தகராறு பண்ணானுங்க. காவல்துறை வந்து லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணதெல்லாம் பார்க்கலையா? போன மாசம் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கூட்டம் ரெடி பண்ணியிருந்தாருயா பெரம்பலூர்ல. கூட்டம் வருது அவருக்கு. இதெல்லாம் வந்து திமிரு பிடிச்ச கேள்வி. கோபப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். அவர் திட்டமிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துல விசிகா கட்சிக்காரங்க எப்பவுமே டீ குடிப்பாங்க. அது திட்டம் தான் அவன் திருப்பி கேட்டான். வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. வாய் தகராறு ஏற்பட்ட பிறகு கத்தி எடுத்துக்கிறார். உண்மையாவே டிஜிபி ஆபீஸ் முன்னாடி ஒருத்தன் வன்முறை பண்ணான்னு சொல்லக்கூடிய இவரு கத்தியை தூக்கலாமா? பக்கத்துல உட்காந்து பார்த்தது மாதிரி பேசுற, கைவிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? இந்த பாரு, லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்த எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். அதெல்லாம் சும்மா ஏர்போர்ட் மூர்த்தி பேசா. ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பேசாரு? தப்பா பேசாரா? இல்ல அப்படி பேசி இன்னும் கோவப்பட்டு செருப்பு தூக்கி அடிச்சிருந்தாரா ஒத்துக்கலாம். ஒண்ணுமே பேசாத மனுஷன், சும்மா வந்த மனுஷன் தூக்கி செருப்பு கட்டி அடிக்கிறாங்க. அது கேட்க துப்புல திராணில இந்த ஊர்ல யாருக்கோ கேட்க வந்து என்ன பார்த்து திருப்பி கேட்கறீங்க? அதாவது பலாப்பழத்துல தேன் வடியுமா, அதை நக்கிற மாதிரி இருக்கு. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். செருப்பு தூக்கி அடிக்கலாம், உட்காந்து வேடிக்கை பார்த்துங்கிறீங்க. கேட்டா டீல உட்காந்துக்கிட்டு நான் விஐபி மண்டாங்கட்டி சொல்லுங்கிறீங்க. ஏன் அவர் கூட நீங்க தானே பழகுனீங்க, ஒன்னதானங்க இருந்தீங்க, ஒன்னதானங்க சாப்பிட்டீங்க, ஒன்னதானங்க படுத்தீங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க? என்னங்க அமைதியா கேட்டுங்கிறீங்க? இல்ல நீங்க போற போக்குல ஆளுங்கட்சியும் உரசி பாக்குறீங்க, அவரையும் உரசி பாக்குறீங்க. இது தேவையா? உனக்கு புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். குற்றம் இருந்தா தண்டனை அனுபவிக்கட்டும். தப்பு பண்றவங்களுக்கு நான் போக மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அதுக்கு நீங்க ஒன்றும் பொங்க வேண்டாம், புரியுதா? உங்களுடைய பொங்கல் எல்லாம் வந்து நான் அறுவடை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. அவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இன்னும் பல வழக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஜெயிலெலாம் ஒத்து வராது. நீங்கள் உங்களை தூக்கி உள்ள போட்டாலும் நீங்களும் தாங்க மாட்டீங்க. அதனால இப்போ அடங்கி ஒதுங்கி போயிடுங்க. அதுதான் நல்லது. என்ன போகிற போக்கில் என்னைய ஜெயிலில் தூக்கி, என்னைய ஜெயிலில் நான் என்ன குற்றம் பண்ணியிருக்கேன்? என்ன ஜெயிலில் போடுறான்? போட்டோட்டு நான் பார்த்துக்கிறேன். பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கே சைரன் அலறுது பாரு. கேக்குதா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்துக்குவோம் வந்துருவார்ல. நல்லாவே முதல கண்ணீர் வடிக்கிறீங்க. வந்து வரல இன்னும். அப்பா நடிப்பு சூர்யா, விக்ரம், கமலஹாசன் எல்லாம் தாண்டி சிவாஜி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க.